Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி சேமியா பாயசம். சேமியா பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். சேமியா 1/2 கப், ஜவ்வரிசி 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/2 கப், ஒரு 4 ஏலக்காவை இடிச்சு வச்சிருக்கேன், 10-12 முந்திரி, கொஞ்சம் நெய், இது saffron milk. இது போக பால் 3/4 லிட்டர் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் தண்ணி. இப்போ நாம சேமியா பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்புல நான் ஒரு pan போட்டிருக்கேன், அது லைட்டா சூடாகட்டும். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. நான் இந்த 1/2 கப் சேமியாவை வறுத்துக்க போறேன். இது ரோஸ்டட் சேமியா அப்படிங்கிறதுனால நான் 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கிறேன். உங்களுக்கு ரோஸ்டட் சேமியா கிடைக்கல அப்படின்னா நீங்க இந்த சேமியா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் லைட்டா வறுத்துக்கோங்க. இப்போ சேமியா சூடாயிடுச்சு. நான் அதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்க போறேன். அடுத்தது நான் நெய் கொஞ்சம் ஊற்றி நான் முந்திரி பருப்பை வறுத்துக்க போறேன். நான் வெறும் முந்திரி மட்டும் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ, திராட்சை இல்லை பாதாம், பிஸ்தா, எந்த நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் முந்திரி மட்டும் எடுத்திருக்கேன். முந்திரி நல்லா செவந்துருச்சு. இதை வந்துட்டு நான் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இதே கடாயில் ஜவ்வரிசியை நம்ம வறுத்துக்கலாம். இது மாவு ஜவ்வரிசி, அதனால கொஞ்சம் லேட் ஆகும் வறுபடுறதுக்கு. இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜவ்வரிசி வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்காக. உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக ஆன உடனேயும் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இதில் 1/2 கப் பால் சேர்க்க போகிறேன். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இது வேகட்டும். அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்ப கலரி விட்டுக்கோங்க. எப்பவுமே மிதமான சூட்ல வச்சு பாயாசம் செய்யுங்க. இப்போ கிளாஸி ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்த போறேன். இதோ 1/2 கப் தண்ணி சேர்த்துறேன். கூடவே மீதி இருக்கிற பாலை சேர்த்த போறேன். இப்போ பால்ல சேமியாவும் ஜவ்வரிசியும் வேகட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் சர்க்கரை ஆட் பண்ண போறேன். ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிட்டேன். இப்போ சர்க்கரை ஆட் பண்ண போறேன். இது 1/4 கப் தான் எடுத்திருக்கேன். நான் முதலே சொல்லியிருந்தேன் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன்னு. ஃபர்ஸ்ட் நான் 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இலக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால மறுபடியும் ஒரு 3-4 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நான் ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம்க்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போவுமே 1/2 கப் சேமியாவுக்கு 1/2 லிட்டர் பால் போதும், 1/4 கப் சர்க்கரை போதும். ஆனால் சில சர்க்கரை ரொம்ப இனிப்பாக இருக்கும், அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சர்க்கரையோட அளவுகளை குறைச்சிக்கோங்க. சர்க்கரையோட டேஸ்ட் கம்மியாக இருக்கிறதுனால நான் அந்த 1/4 கப்லேயே ஹாஃப் தான் சேர்க்குறேன். மறுபடியும் நான் 3/4 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருந்தேன். இதில் 1/2 லிட்டர் பால் மட்டும்தான் அதில் ஊற்றிருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து திக்காகிடுச்சு. எப்போவுமே பாயாசம் ஆற ஆற இன்னும் திக்காகும். நீங்கள் சூடான பால் காய்ச்சி சூடாக ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் மறுபடியும் மீதி இருக்க அந்த 1/4 கப் சர்க்கரையில் ஹாஃபையும் நான் சேர்த்துறேன். ஸோ எனக்கு இன்னைக்கு 1/2 கப் சேமியாவுக்கு 1/2 கப் சர்க்கரை அப்படியே சரியாக போயிருக்கு. மறுபடியும் பாயாசம் திக்காயிடுச்சு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணுறேன். பால் எடுத்து வச்சிருந்தது அப்படியே ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் பொடியை போடுறேன். அதே மாதிரி வறுத்து வச்ச முந்திரியும் போடுறேன். ஏலக்காய் பொடி போடுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் போட வேண்டாம். ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான சேமியா பாயாசம் ரெடி. தேங்க்யூ.